வணக்கம், நான் பரிமள செல்வி பேசுகிறேன். நான் வந்து அக்குபங்சரிஸ்டாக 14 வருஷம் பண்ணிட்டு இருக்கேன். சென்னையில் அண்ணா நகரில் சாந்தி காலனி என்னோட கிளினிக் ஜெயண்ட் அக்குபங்சர் கிளினிக் இருக்குது. இங்கே அக்குபங்சர் ட்ரீட்மெண்ட் சிறந்த முறையில் கொடுத்துட்ருக்கோம். அக்குபங்சரில் வந்துட்டு மெடிசன்லாம் ஒன்றுமே இருக்காது, சப்ளிமெண்ட்லாம் ஒன்றும் இருக்காது. ஒன்லி நீடில்ஸ் வச்சே உங்கள் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சரிப்படுத்திக்கலாம். நீங்கள் எந்த உடல்நிலை சார்ந்த பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் ப்ளஸ் மனநிலை கூட, மனசு உடம்பு எல்லாத்துக்குமே வந்து அக்குபங்சர் சிறந்த தீர்வை தருது. ஸோ நீங்கள் எந்த பிரச்சனை இருந்தாலும் எனக்கு வந்து என் நம்பர் வரும், நீங்கள் கால் பண்ணுங்கள். அப்படி இல்லாட்டி நீங்கள் நேர்லையும் வரலாம். வந்தீங்கன்னா நல்ல சிகிச்சை தரும். எங்கெங்கேயோ போய் எனக்கு சரியாகலை, இன்னுமே நான் மோசமான நிலைமைக்கு போயிடுறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட நீங்கள் வந்து இங்கே வாங்க. ஒரு சிட்டிங்லேயே உங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட் தெரியும், சேஞ்சஸ் தெரியும். நீங்கள் அதில் வந்துட்டு அனுபவித்து நீங்கள் வந்துட்டு அந்த ரிசல்ட்டை எடுத்துக்கோங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை? எனக்கு வந்து முதுகுவலி தான் இருக்குது மேம். ஆக்சுவலாக முதுகுவலி வந்து எப்படின்னா எனக்கு ரொம்ப நாளாகவே இருக்குது. எங்கே ட்ராவல் பண்ணிட்டு வந்தாலும் வீட்டுக்கு ரிட்டர்ன் வந்தோன்னா முதுகுவலி. பைக்கில் தான் போவீங்களா இல்லை ட்ரெயினில் போனாலும் வலி இருக்குமா இல்லை வெறும் பைக்கில் போனால் மட்டும்தான் வலி? எனக்கு ரொம்ப நேரம் உட்காந்துட்டு போனோம்னாலே எனக்கு அந்த பேக் பெயின் வந்துடும். பேக் பெயின் வருது. இந்த லோக்கல் ட்ரெயினில் போகிறோம்ல அந்த டயத்துலேயே வந்துடும் முதுகுவலி. ரொம்ப நேரம் உட்கார முடியாது. எவ்வளோ நாளாக இருக்குது இது உங்களுக்கு? அது இருக்கும் ஒரு 3 வருஷத்துக்கு மேலே இருக்கும். 3 வருஷமாவே இருக்கா? சரி, ஓகே. இப்போ வந்து உங்களுக்கு பேக் பெயின் மட்டும்தான் அப்படின்றதுனால கப்பிங்னு ஒரு மெத்தட் இருக்கு. அது பண்ணா உங்களுக்கு மேக்ஸிமம் ஆஃப் த எனர்ஜி ஃப்ளோ நல்லா போகும். ஸோ தட் உங்களுக்கு கொஞ்சம் குறையும். அதுக்கப்புறம் நீடிலும் பண்ணணும். ஸோ இது பண்ணிட்டு உங்களுக்கு இன்னைக்கே உங்களுக்கு ரிசல்ட் தெரியும். இப்பவே ஆஃப்டர் ட்ரீட்மெண்ட்டே தெரியும். அதுக்கப்புறம் நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு ஒரு 3-4 டேஸ் கூட நல்லாவே இருக்கும். ஆனால் மறுபடியும் வருது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து விட்டமின் டி கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. பிளட் டெஸ்ட் பாருங்கள். ஏன்னா விட்டமின் டி டெஃபிஷியன்சி இருந்துச்சுன்னா எவ்வளோ கால்சியம் சாப்பிட்டாலும் அது எடுக்காது, உறிஞ்சி எடுக்காது. அப்போ உங்கள் கால்சியம்லாம் வீணாவே போயிட்டு இருக்கும். அப்போ போனுக்கு வந்து எனர்ஜியே இருக்காது. அப்போ போன்லாம் ரொம்ப வீக் ஆகிடும். ஸோ அப்பயும் உங்களுக்கு வந்து பெயின் இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் நீங்கள் 3 வருஷமாக இருக்குன்னு சொல்கிறீங்க. அதாவது இப்போ நீங்கள் பைக்கில் ட்ராவல் பண்ணும்போது கரெக்டான ஒரு போஸ்டர் இல்லைன்னா கண்டிப்பாக பெயின் இருக்கும். ஆனால் நீங்கள் எப்படி ஓட்டுறீங்களோ அதை பொறுத்து தான். அதே மாதிரி ஒரு ஆஃபீஸில் உட்காந்து வேலை பார்க்குறோம் அப்படின்னாலுமே நம்ம ஒரே போஸ்டரில் உட்காந்து வேலை பார்க்கக்கூடாது, மாற்றி மாற்றி வைக்கணும். அதனால நீங்களும் வந்து எதனால அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னு நினச்சி நீங்கள் கண்டிப்பாக வந்து விட்டமின் டி வந்து பிளட் டெஸ்ட் பாருங்கள். அது நார்மலாக இருந்துச்சுன்னா ஓகே தான், இந்த ட்ரீட்மெண்ட்டே உங்களுக்கு போதும். அப்படி இல்லை, அது ரொம்ப கம்மியாக இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் மறுபடியும் எடுக்க வேண்டியதாக இருக்கும். அதனால அதை எடுத்தாலே உங்களுக்கு சரியாயிடும். அதனால நீங்கள் கவலைப்பட தேவை. உங்களுக்கு வந்து நீங்கள் பேக் பெயின் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் வந்திருக்கீங்க. பேக் பெயின் வந்து இங்கே இருந்து முதுகு கீழே வரலாம், அதாவது முழுக்கவே பேக் பெயின் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா இது அப்பர் பேக் பெயின், லோயர் பேக் பெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு முழுக்கவே உங்களுக்கு பெயின் இருக்கு. ஸோ இதுக்கு என்னன்னா நம்ம அக்குபஞ்சரோட சேர்த்து கப்பிங்கும் பண்ணும்போது நல்ல ரிலீஃப் கிடைக்கும். ஆக்சுவலி என்ன அப்படின்னா கப்பிங் வந்து ஒரு மசாஜை விட ஒரு நல்ல ஒரு எஃபெக்டை கொடுக்கும். என்ன சொல்ல போனா வந்து இப்ப நம்ம எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா சிலர் உடம்பு குளிர்ச்சி ஆகும், குளிர்ச்சினால ஜுரம் இந்த மாதிரியான காய்ச்சல் இந்த மாதிரியான பிரச்சனை வருது. ஸோ அந்த மாதிரியான எண்ணெய் தேய்ச்சி குளிச்சா உடல் குளிர்ச்சி எனக்கு காய்ச்சல் வந்துடும் நினைக்கிறவங்க கப்பிங் பண்ணும்போது நல்ல ரிலீஃப் கிடைக்கும். அது இல்லாத டீடாக்சிஃபை பண்றதுக்கான ஒரு சிறந்த மெத்தட்னு வச்சுக்கோங்களேன். இது எப்படி வேலை செய்யுது அப்படின்னா ஸ்கின்னுக்கு அடுத்தபடியே ஃபேசியான்னு ஒரு லேயர் இருக்கு. அது வந்து என்னன்னா அது ரொம்ப வளமா இருந்ததுன்னா உடல் நலமும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி இப்போ ரீசெண்டா ஒரு ரிசர்ச் வந்து சொல்லியிருக்காங்க, மேற்கோள் காட்டியிருக்காங்க. இது ஆக்சுவலி இந்த கப்பிங் என்ன பண்ணோம்னா நம்ம ரெகுலரா கப்பிங்கோ அல்லது நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னது போல ஆயில் மசாஜ் பண்றதோ வந்து உடம்புக்கு நல்லது. அந்த ஃபேஸியா வந்து ரொம்ப சிறப்பா வச்சுக்கிறதுக்கான ஒரு டூல்னு வச்சுக்கோங்களேன் கப்பிங். ஸோ இப்போ அதுல நீங்க உங்களுக்கு ஆயில் பாத்துல ஒரு நெகட்டிவிட்டி இருக்குது இல்லையா, அதை இந்த கப்பிங் பண்ணும்போது அதுக்கான பிரச்சனைகள் இல்லாம நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். அதாவது நீங்க எண்ணெய் குழியில எடுத்துக்காம நீங்க கப்பிங்லேயே கூட இதை வந்து சரி பண்ண முடியும். எண்ணெய் குழியில தவிர்த்து இது கூட பண்ணிக்கலாம். இது பண்ணிக்கலாம். ஒரு சிலருக்கு நீங்க சொன்ன மாதிரி ஃபீவர் வருது அப்படின்னா நீங்க இதை எடுத்துக்கலாம். ஆமா, எனக்கு எண்ணெய் குழியில எடுத்தா எனக்கு ஃபீவர் வருதுங்க, என்ன பண்றது, சளி பிடிச்சிக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க கப்பிங் எடுத்துக்கலாம். என்ன சொல்ல போனா டீடாக்சிஃபிகேஷனுக்காக வந்து கப்பிங் பயன்படுத்தலாம். இதுல இன்னும் சிறப்பா சொல்ல போனோம்னா கப்பிங் வந்து என்னன்னா நம்மள தமிழர்களுடைய பாரம்பரிய சிகிச்சை முறை தான் வச்சுக்கோங்க. இன்னும் சொல்ல போனா நீங்க சவுத் சைடு வந்து சொம்பு வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க, அது மூச்சு குத்தலுக்கு சொல்லுவாங்க. ஸோ இது இந்தியாவில் தமிழ்நாட்டில இருந்து தான் உலகம் முழுக்க இது பரவி இருக்குது. அக்குபஞ்சர் ஆகட்டும் கப்பிங் ஆகட்டும். அக்குபஞ்சருடைய வேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா வர்மம் தான். அதே போல இதுவுமே கப்பிங்குமே நம்மளோடது. அது என்ன ஆகுதுன்னா புத்த மதம் உலகம் முழுக்க படம் 7ஆம் அறிவு படம் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, அதுல வந்த மாதிரி தான் இங்க இருந்து தான் போய் அவங்களுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா அது மாடிஃபை பண்ணி அது அக்குபஞ்சர் கப்பிங் வேற வடிவத்துல நமக்கு திரும்ப வருது. நம்ம இதை வந்து சீன மருத்துவம் நம்ம எடுத்துக்கிறோம். சீன மருத்துவம் எல்லாம் கிடையாது, இது நம்ம ஊர் மருத்துவம் தான் வச்சுக்கோங்க. ஆமா, இப்போ வந்து என்னன்னா நீங்க முதுகுவலிக்காக வந்திருக்கீங்க. இப்ப அந்த முதுகுவலிக்கான முதன்மை சிகிச்சையாவே நம்ம வந்து கப்பிங் எடுத்துக்குவோம். கப்பிங் முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம அக்குபஞ்சர் பண்ணும்போது உங்களுக்கு ஃபுல் ரிலீஃப் கிடைக்கும். ஓகே சார், ஆரம்பிச்சலாமா? ஆரம்பிச்சலாம். ஸ்பைனல் கார்ட்ல இருந்து வருவோம். ஸ்பைனல் கார்ட்ல நம்ம வந்து கப்பிங் அப்ளை பண்ணுவோம். நீங்க சொன்ன மாதிரி அந்த ரெண்டாவது ஸ்கின்னே பிடிச்சி இழுத்துக்குருமா சார் இது? ஆமாங்க.
எப்படி இருக்கு? வலி இருக்கா? வலி இல்லை, ஆனால் யாரோ பிடிச்சி இருக்க மாதிரி இருக்கு. இது ஆக்சுவலாக எவ்வளோ நேரம் சார் ஆகும் இப்போ பண்ணுறதுக்கு? இது வந்து முதல் நாளே நம்ம வந்து நிறைய நேரங்கள் விடக்கூடாதுங்க. ஓகே சார். 5 நிமிடம் நம்ம பண்ணிட்டு அதை ஃபர்ஸ்ட் நாள், ஏன்னா உங்களோட ஸ்கின்னோட எலாஸ்டிசிட்டி எப்படி இருக்குன்னு தெரியாது. சில நேரங்களில் வந்து கொப்பளங்கள் வர ஆரம்பிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். அது எப்போ பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் நாள் வந்து ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் மேக்ஸிமம் வேணும். அதுக்கப்புறம் நீங்கள் 20-30 மினிட்ஸ் கூட நம்ம வந்து இந்த கப்பிங் அப்ளை பண்ணி அப்படியே நீங்கள் கொடுத்துருக்கலாம். ஓகே. ஆக்சுவலாக முதுகு ஃபுல்லாமே பண்ணிடுவீங்களோ? ஆமாம். சார் இது அப்படியே 5 நிமிஷம் விட்டுறணுமா? 5லேருந்து 10 நிமிஷம் வரல நம்ம இது விடலாம். இது இன்னைக்கு முதல் நாள் அப்படின்றனால இதுவே நீங்க இன்னும் நாட்கள் இப்போ அடுத்த 2வது நாளில் வரும்போது இன்னும் கொஞ்சம் கூடுதலான நேரங்கள், மேக்ஸிமம் ஒரு 20லேருந்து 30 நிமிடம் வரல நம்ம வந்து இப்படியே வச்சிருக்கலாம். இதுல சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா அந்த சில இடங்கள்ல வந்து கலர் மாறும்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து இதை வச்சு நம்ம டயக்னோஸ் பண்ணலாம். இதில் என்ன ஒரு ஆர்கனுக்கும் ஒரு ப்ராப்ளம் அப்படிங்கிற மாதிரி வரும். இப்போ இந்த சில இடங்கள்ல இந்த இடத்துல பாருங்க, இது கொஞ்சம் டார்க்காக தெரியுது, இங்கெல்லாம் கலர் மாறல. சிலருக்குலாம் இது ரொம்ப கருப்பாயிடும். இப்போ கேட்பாங்க, இப்போ ஒரு கலராக இருக்காரு, இப்போ கருப்பாக இருக்கவங்களுக்கும் அந்த டார்க்னஸ் தெரியும்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி. ஆமாம். இருக்கிறது ரொம்ப டைட்டாக பிடிச்சி இழுத்துட்டே இருக்க மாதிரி இருக்கு. அப்படிதான் இருக்கும். அப்படிதான் இருக்கும். இப்போ பெயினாக இருக்கா? பெயினில் வலியெல்லாம் இல்லை உங்களுக்கு? வலி இல்லை, அதை தாங்கிக்கிற மாதிரி இருக்கு. அது ரொம்ப இல்லை. என்னன்னா இது கப்பிங் பண்ணும்போது மார்க்ஸ் வரும். சிலருக்குலாம் சிவப்பு, இப்போ இந்த மாதிரி கருப்பாக, இது கொஞ்சம் பாருங்கள், இந்த டார்க்னஸ் தெரியுது. கப்பிங் கழுனதுக்கப்புறம் நான் சொல்கிறேன். ஸோ ரவுண்டாக அந்த மார்க்ஸ் வரும். அந்த மார்க்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 நாளைக்காவது அது இருக்கும். ஸோ அதனால பயப்படணும் அவசியம் கிடையாது. என்ன அது மார்க் வந்துடுச்சு, நமக்கு அசிங்கமாக இருக்கும் அப்படின்னு நினைக்காதீங்க. அது வந்து என்னென்னா, அது இப்போ எங்களுக்கு சைனா மருத்துவம், அதாவது அக்குபஞ்சர் சார்ந்த இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அது வந்து டாக்ஸின்ஸ் தான், டாக்ஸினுடைய சைன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது நீங்கள் ஒரு வாரம் மேக்ஸிமம் ஒரு 4லேருந்து 5 நாள் அந்த மாதிரி போகும்போது அது வந்து நார்மல் கலருக்கு உங்கள் உடம்பு வந்துடும். கப்பிங் எடுத்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த ரவுண்ட் என்னென்ன கலர் மாறி இருக்குது அப்படின்னு. இந்த கப்பிங் முறை வந்து ட்ரை கப்பிங்னு சொல்லுவாங்க. கப்பிங்லேயே ட்ரை கப்பிங், வெட் கப்பிங் அப்படின்ட்டு இருக்கு. இது வந்து நம்ம ட்ரை கப்பிங் தான் இது பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ வந்து கிட்டத்தட்ட 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம இப்போ இந்த கப்பிங்கை வந்து ரிமூவ் பண்ண போகிறோம். ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், சில இடங்களில் மார்க்ஸ் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். என்ன சார் காற்று பிடிங்கிற மாதிரி பிடிங்கி விட்டுருக்கீங்க? ஆமாம். நல்லா இருக்குது. அது சில நேரங்களில் முதுகு அரிக்கும்பாங்க. நீங்கள் அது பாருங்கள், உங்களுக்கு நீங்கள் என்ன மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இவருக்கு பெருசாக எந்த ஒரு இதுவுமே கலர் சேஞ்சஸ்லாம் ஒன்றுமே கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இந்த இடங்களில் மட்டும்தான் கலர் மாதிரி இருக்குது. சிலர்லாம் ரொம்ப அப்படியே கருப்பாகவே இருக்கும். என்ன சொல்லப்போனால் நம்ம முடி கலர் இருக்குது இல்லைங்களா, அந்த கலருக்கு ஈக்குவலான கருப்பு எல்லாம் வரும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவங்களுக்குலாம் அது கொஞ்சம் டாக்ஸின்ஸ் அதிகம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ இவருக்கு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஒரு சில இடங்கள் தான். இது வந்து ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் இதுவுமே ஒரு 2 நாளில் இந்த மார்க்ஸ் எல்லாமே நம்ம போய்டும். நம்ம தொடர்ந்து பண்ண இந்த மார்க்ஸ் நம்ம குறைஞ்சிட்டே வந்துடும். இப்போ பேக் பெயின் சொல்லிட்டு வந்தீங்கல்ல, இப்போ கப்பிங் பண்ணியாச்சு உங்களுக்கு, அதில் எப்படி இருக்கு உங்களுக்கு? ஒரு ரிலீஃபாக இருக்குது. அந்த பெயினே இல்லை, நல்லா இருக்கு. ஏன்னா பேக் பெயின் வந்து பார்த்தீங்கன்னா எனர்ஜி ஸ்டாக்னேட் ஆகிடும் பாடியில். ஸோ அது வந்து ஒரு மூவ்மெண்ட் இருக்காது. ஸோ அப்போ வந்து அது பெயின் கிரியேட் பண்ணும். இப்போ கப்பிங் போடும்போது என்ன ஆகும்னா, அது வந்து பிளட் சர்க்குலேஷனை கிளியர் பண்ணும், அந்த ஸ்டாக்னேஷனை எடுத்துரும். ஸோ தட் உங்களுக்கு வந்து எனர்ஜி சர்க்குலேஷன் நல்லா இருக்கும்ன்றதுனால பெயின் கம்மியாக இருக்கு. ஸோ கப்பிங்கோட நிறுத்தாமல் நம்ம வந்து நீடில் போடும்போது இன்னும் உங்களுக்கு பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும். பண்ணலாமா? பண்ணிடலாம். சரி, உங்கள் கையை வைங்க, இதில் வச்சுலாமா? நான் ப்ரெஸ் பண்ணுறேன். வலிக்குதான் மட்டும் சொல்லுங்கள். லைட்டாக தான் வலி இருக்குங்களா? வலி இருக்கா? லைட்டாக வலி இருக்குங்களா? சரி, இப்போ நான் உங்களுக்கு நீடில் போடுறேன், பயப்பட வேண்டாம். இதெல்லாம் வந்து யூஸ் அண்ட் த்ரோ நீடில்ஸ் தான், ஃப்ரெஷ் நீடில்ஸ். அவ்வளோதான், ஒரு ப்ரிக்கு தான். லைட்டாக வலிக்குது. அதான் லைட்டாக தான் ப்ரிக் இருக்கும், மற்றபடி ரொம்பலாம் இருக்காது. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு வந்துட்டு ரிலீஃப் கிடைக்கும் பேக் பெயின்லேருந்து. பாருங்கள், நான் ஒரு 3-4 நீடில்ஸ் தான் போடுவேன். ஸோ தட் உங்களுக்கு பெயின் நல்லாவே ரிலீஃப் ஆகிடும். இது மட்டும் லிட்டில் பெயின்ஃபுல் திஸ் ஒன். ஓகே, அந்த அளவுக்கு லைட்டாக ஊசி போடுற மாதிரி. ஏன்னா உங்களுக்கு வந்துட்டு இல்லை, இது வந்துட்டு அவ்வளோதான். இவ்வளோதான் அப்படியே வச்சுக்கோங்க. நீங்கள் கையில் இங்கே வச்சுக்கலாமா? இப்போ வச்சுக்கோங்க. இவ்வளோதான் சிம்பிள். இது வந்து ஒரு பேக் பெயின் உங்களுக்கு வந்துட்டு
ஈஸியாக சரியாயிடும். ஆக்சுவலா பேக் பெயின் சொல்றீங்க, அதுக்கு வலிக்கு இங்க குத்துனா என்ன? அதான் அந்த எனர்ஜி பாத்வே, அதாவது அக்குபங்க்சர் அப்படி கான்செப்டே என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட எனர்ஜி ஃப்ளோ எப்படி போகுது அதை பேஸ் பண்ணி தான். அக்குபங்க்சர் கான்செப்ட் என்னன்னா நம்மளோட பாடியில எவ்ரி ஆர்கன் இருக்கு இல்லைங்களா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லிவரோட ஆர்கன் இருக்கு. லிவரோட ஆர்கன் வந்து லிவரோட எனர்ஜி, நம்மளோட அந்த சக்தி இருக்கு இல்லையா, லிவருக்குன்னு ஒரு சக்தி இருக்கும், அதை நம்ம பார்க்க முடியாது. ஆனா அந்த சக்தி வந்துட்டு ஒரு சுழற்சி இருக்கும். அது வந்து ரவுண்டா ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும் பொழுது எந்த டிசீஸுமே கிடையாது. அது ரொட்டேட் ஆகும்போது ஒரு இடத்துல போய் ஸ்ட்ரக் ஆகிடும். ஸோ அப்போதான் வந்துட்டு டிசீஸ். ஸோ நம்ம அந்த லிவரோட பாத்வே எங்கே போகுதுன்னு நம்ம தெரியும். ஏன்னா ஒரு அக்குபஞ்சரிஸ்ட் அதுதான் படிக்கிறது, எங்கே போகுது லிவரோடது, கிட்னியோடது எங்கேருந்து ஆரம்பிச்சு எங்கே முடியுது. ஸோ அது போகிற பாதை நமக்கு தெரியுன்றதுனால அந்த பாதையில் போயிட்டு நம்ம நீடில் போடும்போது நீடில் வழியாக வந்துட்டு காஸ்மிக் எனர்ஜி உள்ளே போகும். இது பார்த்தீங்கன்னா லைக் ஆண்டனா மாதிரி. ஓகே, பேக் பெயின் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஆக்சுவலா எனக்கு இப்போ ஃபுல்லா கான்செப்ட் எங்க முதுகு வலியே இல்லாத மாதிரி இருக்கு. ஏன்னா நிஜமாவே இருக்காது, இல்லாத மாதிரி இல்ல, நிஜமாவே இருக்காது. உங்களுக்கு எவ்வளவு சிவியர் பெயினால எவ்வளவு ஆக்சுவலா எனக்கு இங்க இதுன்றதுனால எனக்கு இப்போ முதுகு கன்ஃபார்மா இல்ல. எவ்வளவு கிரானிக் பெயினா இருந்தாலுமே சட்டுன்னு போயிடும். ஸ்பைனல் கார்ட்ல உங்களுக்கு எவ்வளவு பெயின் இருந்தாலும் இது கிளியர் பண்ணும். அது சர்வைக்கலா இருந்தாலும் சரி இல்ல லம்பா இருந்தாலும் சரி பெயின் ஃபுல்லாவே கிளியர் ஆயிடும். இதுல பாத்தீங்கன்னா பாருங்க 5-6 நீடில் தான் இதுலயே சரியாயிடும். ஆனா நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் உணர்றேன் எனக்கு வலியே இல்ல. வேற ஏதாவது பெயின்னாலும் சொல்லுங்க, தலைவலி அந்த மாதிரி இல்ல, தலைவலினா இல்ல, கால் வலி எதுனாலுமே இதே மாதிரி தான். இதேனா இங்க இருக்காது, வேற இடத்துல வரும். இது கிளியர் ஆயிடும் அங்கங்க. ஆமா, எனக்கு மேக்ஸிமம் வந்து என்னன்னா முதுகு வலி தான் எப்ப பார்த்தாலும் வரும். நாங்க வீடியோ ஏன்னா நீங்க வந்து பைக்ல நிறைய போறதுனால உங்களுக்கு வருது. வாக்கிங்லாம் போவீங்களா? இல்ல மேம், போறதே இல்ல. கொஞ்சம் போங்க. ஸோ தட் அப்போதான் அந்த எனர்ஜி ஃப்ளோ வந்து இருக்கும். நம்ம அப்படியே உட்காந்துட்டு இப்போ ஆஃபீஸ்லலாம் பார்த்தீங்கன்னா உட்காந்துபடியே வேலை பார்ப்பாங்க, சிஸ்டம் முன்னாடி இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்குலாம் அதிகமாக பேக் பெயின் ஏன் வருதுன்னா அவங்க அந்த சிஸ்டத்துலேயே அவ்வளோ நேரம் அப்படியே உட்காந்துபடியே இருப்பாங்க. அப்புறம் வீட்டுக்கு வரும்போது எழுந்து வருவாங்க. ஸோ தட் அதனால தான் பேக் பெயின் அதிகமாக வரும். ஸோ அப்பப்போ கொஞ்சம் எந்திரிச்சு அந்த இது வந்துட்டு ஸ்டாக்னேட் ஆகாமல் பார்த்துக்கிட்டாலே பெயின் வராது. இப்போ எப்படி இருக்கு? இப்போ 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு, உங்களுக்கு பெயின் எப்படி இருக்கு? இப்போ பெயினே இல்லை. பெயினே இல்லையா? பாருங்க, இது வந்து மெடிசன்லாம் கிடையாது, ஒன்லி எனர்ஜி வந்து போயிட்டு உங்களோட ஸ்டாக்னேஷனை வந்துட்டு கிளியர் பண்ணும்போது உங்களுக்கு பெயினே இல்லை. இப்படி தான் வந்துட்டு அக்குபங்க்சர் ட்ரீட்மெண்ட் இருக்கும். ஸோ எனி கைண்ட் ஆஃப் பெயின், நெக் பெயின் ஆகட்டும் இல்லை முட்டி வலி, ஹீல் பெயின், எந்த பெயின்னாலும் வந்துட்டு இதில் வந்து கிளியர் ஆகிடும். ஸோ அவ்வளோதான், இவ்வளோதான், முடிஞ்சிச்சு. ஆக்சுவலாக உடம்புல எங்கே வலி இருந்தாலுமே இந்த மாதிரி அக்குபஞ்சர். ஆமாம், கண்டிப்பாக கண்டிப்பாக. ஆனால் அக்குபஞ்சரில் வந்து பெயின் மட்டும்தான், பெயின் ரிலீஃப் மட்டும்தான் இருக்கும்னு நினச்சி எல்லாருமே தவறுதெல்லாம் நினைக்கிறாங்க. ஆனால் அப்படி கிடையாது. எனி கைண்ட் ஆஃப் ப்ராப்ளம் தான், நம்ம டிசீஸ் எந்த டிசீஸ் ஆனாலுமே வந்துட்டு இந்த நீடில்ஸ் மட்டுமே வச்சு சரி பண்ண முடியும். தலையிலேருந்து கால் வரைக்கும் எந்த வியாதினாலும் இதில் வந்து சரி பண்ண முடியும். இன்கேஸ் இப்போ அலோபதி மெடிசன் எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு இந்த அக்குபஞ்சர் நீடில் எடுக்கும்போது மெடிசனை விடணும்ட்டுலாம் அவசியம் இல்லை. ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சுகர் பேஷண்ட் இருக்காங்க. ஸோ அவங்க வந்துட்டு வருவாங்க, அவங்க வந்துட்டு இன்சுலின் எடுக்கலாம் இல்லாட்டி டேப்லெட் எடுக்கலாம். ஸோ அவங்க வரும்பொழுது நம்ம இந்த நீடில் போட்டுட்டு அப்ரப்டாக விடக்கூடாது மெடிசனை. ஒரு 5-6 சிட்டிங் முடிஞ்ச உடனே இது போய் நல்லா ஒர்க் பண்ணும்போது அதை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுட்டு அப்புறம் மெடிசனே இல்லாமல் நார்மலுக்கு இருக்கலாம், கண்டிஷன் சரி பண்ணிடலாம். சரி பண்ண முடியும். ஓகே மேம். முதுகு வலின்னு சொன்னோன்னா உடனே நீங்கள் வந்து நீடில்ஸ் வச்சு இது பண்ணீங்க. உடனே எனக்கு அந்த முதுகு வலி இல்லை. இப்போ ஆக்சுவலாக என்னென்ன முதுகு இருக்கானே தெரியல, இந்த மாதிரி இருக்கு. இது வந்து இந்த மாதிரி பிரச்சனைக்கு மட்டும் தானா? இல்லை, நீடில்ஸ் வந்து எல்லா சைஸ்லையுமே இருக்கும். ஆக்சுவலி ஜென்ரலாக யூஸ் பண்ணுறது வந்துட்டு இந்த நீடில் தான். பட் எந்தெந்த ப்ராப்ளமோ அதை பேஸ் பண்ணி தான். இப்போ வந்துட்டு நீங்கள் லிவரில் ப்ராப்ளம் இருக்குது, ஃபேட்டி லிவர் இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து கிட்னியில் ஸ்டோன் இருக்குன்னா அது கூட பண்ண முடியும். ஸோ அதை பொறுத்து வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு தைவான்லேருந்து ஒரு மாஸ்டர் கிட்ட படித்தேன். அவர் பார்த்தீங்கன்னா இந்த நீடில் இது எவ்வளோ பெரிய நீடில்னு நீங்களே பாருங்கள். ஆமாம், இது வந்துட்டு இதுவும் நம்ம யூஸ் பண்ணி பேக் பெயினை சரிப்படுத்த முடியும். ஸோ ஆனால் இங்கே வந்து இப்போ நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம சென்னையில் கண்டிப்பாக நான் சாதாரணமாக இந்த நீடில் போடுறதுக்கே நிறைய பேர் பயந்துட்டு தான் இருக்காங்க. மேக்ஸிமம் ஆஃப் த பேஷண்ட் பார்த்தீங்கன்னா இந்த நீடில்னவனையே பயந்துட்டு போகிறவங்களும் இருக்காங்க. ஆனால் இந்த நீடில் வந்து யாருமே அலோ பண்ணவே மாட்டாங்க மேக்ஸிமம். அவங்களுக்கு இல்லை, ஆக்சுவலி இது அவங்களுக்கு தெரியாமையே கூட போடும். பேக் சைடில் பேக் பெயின் போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு தெரியாது ஆக்சுவலி. பட் இதை கூட யூஸ் பண்ண முடியும். இந்த நீடிலுமே நல்ல எஃபெக்ட் தரும். ஓகே, ஆக்சுவலா இன்ஜெக்ட் பண்றது வந்து கம்மியா தான பண்ணுவீங்க? ஆமா, இவ்வளவு போகுங்க. அவ்வளவு தூரம் போய்டுமா? ஆமா. பயப்படுறதுக்குலாம் ஒண்ணுமே இல்லைங்க, கண்டிப்பா. நான் வந்து அவங்களுக்கு தெரியாமலாம் அந்த மாதிரி பண்ண மாட்டேன். மேக்ஸிமம் இதுலயே சரிப்படுத்திடலாம். இது வந்துட்டு அவங்க கிட்ட யாராவது வந்து சரி இதை பண்ணுங்க எனக்குன்னு சொன்னா மட்டும்தான் இதை நான் பண்ணியிருக்கேன். ரொம்ப ரேர் தான், 2 பேர் தான் இதை பண்ணிட்டு இருக்காங்க. மற்றபடி வந்து இந்த நீடல வச்சே பண்ணலாம். இது 1-2 சொல்லுவாங்க. இது இந்த நீடல வச்சே எல்லாமே பண்ண முடியும் கண்டிப்பா. சரி மேம், இப்போ வந்து எனக்கு ஆக்சுவலா ஒரு 6 இடத்துல இன்ஜெக்ட் பண்ணீங்க, எனக்கு அந்த முதுகு வலி சரியாயிடுச்சு. இது ஆக்சுவலா இவ்வளவு தூரம் இது பண்ணுவீங்கன்னு சொல்றீங்க இன்ஜெக்ட். ஆமா ஆமா.
இதுக்கு என்ன டிஃபரெண்ட் இருக்கு? இல்ல அதான் இப்ப சொன்ன பாத்தீங்களா, இப்ப ஃபேட்டி லிவர் இல்லாட்டி வந்துட்டு கிட்னி ஸ்டோன் எல்லாம் இருக்குன்னா அதுக்கு இன்னும் கொஞ்சம் ஆழமா நம்ம பண்ண வேண்டியதா இருக்கும். ஓகே. சோ அப்ப வந்துட்டு இதை விட இன்னும் கொஞ்சம் பெரிய நீடிலும் கிடைக்குது. இது வந்து ரேர். இது வந்து ஆக்சுவலி மேனுஃபேக்சரிங் பண்றதே நம்ம வந்து ஆர்டர் பண்ணாதான் இது செஞ்சு கொடுப்பாங்க. இது வந்து மார்க்கெட்ல இந்த சைஸ் நீடில் கிடைக்கிறது கிடையாது ஆக்சுவலி. ஆமா, இது கிடைக்கிறது கிடையாது. இது நான் வந்து தைவான்ல வந்து அந்த மாஸ்டர் பண்றாரு இத. சோ அவரு சில டிசீஸுக்கெல்லாம் இது யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு எங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்காரு. சோ அவர்கிட்ட இருந்து வாங்கினது தான் இந்த நீடில். என்ன டிசீஸ்க்குலாம் பண்றீங்க ஆக்சுவலா இந்த நீடிலியா? இல்ல இதான் நான் சொன்னனே, நான் வந்து இப்போ ஃபேட்டி லிவர் இருக்கு அவங்களுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி கிட்னி ஸ்டோன் இருக்கிறதுக்கு ப்ராஸ்டேட் கிளாண்ட் இருக்கும் ஜென்ஸுக்கெல்லாம், அதுக்கெல்லாம் இதை பண்ணுவோம். ஓகே. ஸோ மேக்ஸிமம் இதுலயே சரி பண்ணிடுவோம். ஓகே மேம். வெளிநாட்டுல போய் படிச்சேன்னு சொன்னீங்க. ஸோ அதை பத்தி என்னன்னு சொல்லுங்க. நான் வந்து வெளிநாடுனா 2 இடத்துக்கு தான் போயிருக்கேன். மலேசியா போயிருக்கேன், அப்புறமா தைவான் போயிருக்கேன். ஸோ மலேசியால வந்து நான் போனது வந்து ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஜூ ஸ்கால்ப்னு சொல்லுவாங்க, தலையில வந்துட்டு நீடில் போடுறது. அது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நியூராலஜிக்கல் ப்ராப்ளம். இப்போ வந்து பேரலிசஸ், ஸ்ட்ரோக் பேஷண்ட், பார்க்கின்சன்ஸ், அது பாத்தீங்கன்னா ஒரு சைடு கை கால் இழந்திருப்பாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து நம்ம தலையில நீடில் போடுறது எப்படி அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. அந்த மாஸ்டர் வந்துட்டு சைனா மாஸ்டர். அவர் வந்து யூஎஸ்ல இருக்காரு. அவர் வந்து நான் போனது வந்துட்டு கோவிட் வந்து அதுக்கு முன்னாடி போயிருந்தேன். அப்ப அவர் மலேசியா வந்ததுனால நான் மலேசியாவுக்கு போயிட்டு அவர்கிட்ட படிச்சேன் நான். ஓகே மேம். ஆக்சுவலா இப்போ நீங்க ஸ்ட்ரோக் இருந்தாலுமே அதை சரி பண்ணிடலாமா? ஆமா பண்ணிடலாம். ஆமா. ஆக்சுவலா அந்த ஸ்ட்ரோக் வந்தவங்க நான் பாக்குறேன் ஏரியாவுக்கு ஒரு 2 பேராவது வந்து காலைல வாக்கிங் போறாங்க. ஆமா கண்டிப்பா. ஆமா ஆமா ஆமா. என்னன்னா ஸ்ட்ரோக் வந்துட்டு நீங்க ஒரு 6 மாசத்துக்குள்ள வந்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா சரிப்படுத்திடலாம். சில பேருக்கு வந்து தெரியாது, ஒரு வருஷத்துக்கும் தெரியாது. நிறைய பேர் வந்துட்டு பாத்தீங்கன்னா 5 வருஷம் கழிச்சு கூட வரவங்க இருக்காங்க. கிரானிக்கா இருக்கிறவங்களும் வருவாங்க. சோ எந்த டைப்பா இருந்தாலுமே வந்து ஸ்ட்ரோக் எல்லாம் கண்டிப்பா சரி பண்ண முடியும். அதான் வித் மெடிசனோட தான். அவங்க அந்த மெடிசன் போட்டுட்டே இருப்பாங்க. சில பேருக்கு வந்து நிறைய டவுட் இருக்கும், நாங்க வந்து இந்த அலோபதி மெடிசன் எடுத்துட்டு இருக்கோம், அதனால இது எங்களுக்கு வந்துட்டு சரி வராது அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி இல்லை. ஸோ அவங்க மெடிசன் எடுத்தாலுமே அக்குபஞ்சர் எடுக்கும்போது இது வந்து சப்போர்ட் தான் பண்ணும் உங்களுக்கு. அதனால சைடு எஃபெக்ட்லாம் கிடையவே கிடையாது. ஸோ நீங்க அந்த மெடிசன் எடுத்துக்கிட்டே நீங்க இதை எடுக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா இங்க ஜென்ரலாவே வந்து அக்குபஞ்சர்ல வந்து எல்லாமே பண்ண முடியும். இப்போ மேக்சிமம் நிறைய பேருக்கு வந்துட்டு ஃபெர்டிலிட்டி, குழந்தையின்மை தான் நிறைய பேர். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு 28 வயசு 25 வயசு கூட வந்து குழந்தையின்மை அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறைய பேர் வரதை பார்க்குறோம். ஸோ அந்த மாதிரி வரவங்களுக்கு வந்து ஃபெர்டிலிட்டிக்கு ஜென்ஸுக்கு லேடிஸ்க்கு 2 பேருக்குமே ட்ரீட்மெண்ட் உண்டு. ஜென்ஸுக்கு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்துட்டு அவங்களுக்கு இது ஸ்பெர்ம் கவுண்ட் கம்மியாக இருக்கும், மொட்டிலிட்டி, மார்ஃபாலஜி இதெல்லாம் கம்மியாக இருக்கும். ஸோ அவங்களால வந்து குழந்தை பெற்றுக்கிறதுக்கு கஷ்டம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இப்போ பெண்களுக்குமே பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கும், பாலிசிஸ்டிக் ஓவரின்னு சொல்லுவாங்க, அப்புறம் ஃபைப்ராய்டு இருக்கும், எண்டோமெட்ரியோசிஸ், அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் இருக்கும். அப்புறம் தைராய்டு இருக்கும். நிறைய பேருக்கு தைராய்டு பிரச்சனை இருக்க தான் செய்யும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது தான் அவங்களால குழந்தை பெற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு செயற்கை முறையில் ஐவிஎஃப் சொல்லிட்டு போவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு நம்ம இயற்கையான முறையிலுமே குழந்தை பெற்றுக்கிறதுக்கு அக்குபங்க்சர் வந்து கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணும். ஓகே. அதே மாதிரி இல்லை நாங்கள் வந்துட்டு ஐவிஎஃப் போயிட்டோம் அப்படின்னு சொன்னாலுமே கூட செயற்கை முறையில் அப்பயும் வந்து அவங்களுக்குமே வந்து இது சப்போர்ட் பண்ணும். அங்கே போனாலுமே அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கும். இந்த எண்டோமெட்ரியம் திக்னஸ் சொல்லுவாங்க. அப்போ அந்த கர்ப்பப்பையோட ஸ்ட்ரென்த் வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா கூட குழந்தை வந்து கருத்தரிக்காது. ஸோ அந்த மாதிரி டைமில் அக்குபஞ்சர் எடுத்துக்கும் பொழுது அவங்களால கருத்தரிக்க முடியும். ஓகே. ஆக்சுவலா என்ன பிரச்சனை இருந்தாலும் நம்ம சரி பண்ணி குழந்தைங்களுக்கும் சரி, குழந்தைங்களுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டிசம் குழந்தைங்க ஹைப்பராக இருப்பாங்க பார்த்தீங்கன்னா, ரொம்ப துருதுருன்னு ரொம்ப அதிகமாக இருப்பாங்க. இல்லைனா வந்து அதாவது மூளை வளர்ச்சி கம்மியாக இருக்கிற குழந்தைங்க, அந்த மாதிரி குழந்தைங்க விஷயத்துலையும் பெட் வெட்டிங் சொல்லுவாங்க. சில குழந்தைங்க வந்துட்டு பெட்லேயே யூரின் போயிடுவாங்க. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அது ரொம்ப சிரமமாக இருக்கும். எங்கேயாவது ஊருக்கு போனாலும் அந்த ஒரு பிரச்சனையாக ஒரு தாய்மார்களுக்கு இருக்கும். ஸோ அதெல்லாம் கூட இதில் சரிப்படுத்தலாம். இதே மாதிரி குழந்தைங்களுக்கு வந்துட்டு கான்சன்ட்ரேஷன், படிக்கும்பொழுது கவனம் இருக்காது, மறந்துடுவாங்க. ஸோ அதுக்கெல்லாமே கூட நம்ம வந்து அக்குபங்க்சர் வந்து பண்ணும்பொழுது அவங்களுக்கு ரிலீஃப் கிடைக்கும். ஓகே. அப்போ அந்த ஞாபக சக்தி அதிகமாகும். கண்டிப்பாக கான்சன்ட்ரேஷனும் அதிகமாக வரும். ஓகே. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வேற வந்துட்டு ஜென்ரலாக பிபி, சுகர் எல்லாருக்குமே கொலஸ்ட்ரால். ஸோ இது 3மே இருந்தாலே ஹார்ட் ரிலேட்டடாக பிரச்சனை வரும். ஸோ நம்ம வந்து ஹார்ட் ப்ராப்ளத்துலேருந்து தப்பிக்கிறதுக்குமே இதை வச்சே நம்ம வந்துட்டு கொலஸ்ட்ராலை கம்மி பண்ண முடியும். அதே மாதிரி பிபி, சுகர் 2த்தையுமே கம்மி பண்ண முடியும். சுகர் பேஷண்ட் வந்து மெடிசன் எடுத்துகிட்டு இருந்தாலும் கவலைப்பட தேவையில்லை. அவங்க வந்துட்டு அக்குபங்க்சர் எடுத்துக்கும் பொழுது அவங்களுக்கு வந்துட்டு அதாவது மெடிசனே இல்லாமல் அவங்களை நம்ம கண்ட்ரோல் கொண்டு வந்துருவோம். ஓகே. அடுத்தவங்க வந்து அந்த மாத்திரை எடுக்கவே தேவையில்லை. ஆமாம் தேவையில்லை. அதே மாதிரி நிறைய பேருக்கு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா தூக்கமே வராது. நிறைய பேர் அதாவது வயசு வித்தியாசமே இல்லாமல் இப்போலாம் சொல்கிறாங்க தூக்கமே இல்லை, 2 மணி 3 மணி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி வரவங்களுக்குமே வந்துட்டு
அக்குபங்க்சர் வந்து கண்டிப்பா ரொம்ப நிம்மதியான உறக்கத்தை கொடுக்கும். சவுண்ட் ஸ்லீப்னு சொல்லுவாங்க பாருங்க, அது ரொம்ப நல்லாவே கிடைக்கும். ஆக்சுவலி இப்போ நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா, அதை நான் ஏத்துக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் வந்து தூக்கம் வராம கூட அவங்க வந்து மொபைல் நோண்டிட்டு இருக்காங்க, அந்த மாதிரி இருக்காங்க. ஸோ அவங்களுக்குமே வந்து நீங்க தீர்வு கொடுத்துருவீங்க. கண்டிப்பா. சூப்பர். அதுக்கப்புறம் வந்து இயல்பா ஒரு சாதாரணமா வந்துட்டு ஒரு மனுஷங்க வந்து எப்படி நம்மளோட லைஃப் ஸ்டைல் அமைச்சிக்கணும் அப்படின்றது அவங்கவுங்களோட விருப்பம். ஆனா நான் என்ன சொல்றேன், ஒரு ஹெல்த்தியான லைஃப் வேணும்னு நினைச்சீங்கன்னா யாரா இருந்தாலும் வயசு வித்தியாசம் தேவையில்லை. நான் சொல்ற ஒரு 3 விஷயத்த மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா மேக்ஸிமம் ஆஃப் த டிசீஸ்லேருந்து தப்பிக்கலாம், ப்ரிவென்ட் பண்ணலாம், டிசீஸே வராமல் பார்த்துக்கலாம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 விஷயம் தான். ஃபர்ஸ்ட் காலையில் சாப்பிட்ற டைம், பிரேக்ஃபாஸ்ட் டைம். இப்போ பிரேக்ஃபாஸ்ட் டைம்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்துட்டு லேட்டாக சாப்பிட்றோம், ஒரு வரைமுறை இல்லாமல். அப்படி 12 மணி ஆகிடும் பிரேக்ஃபாஸ்ட்டே. கண்டிப்பாக 7 to 9 மார்னிங் 7லேருந்து 9 மணி வரைக்கும் தான் நம்மளோட வயிறு வந்து ஒர்க் பண்ணுற நேரம் சொல்கிறாங்க சைனீஸ். ஸோ அது வந்துட்டு நம்ம சாப்பாடு போடுவோம்னு சொல்லி காத்துட்டு இருக்கோம் வயிறு, அந்த என்சைம் சுரந்துட்டு அதை அரைக்கிறதுக்கு காத்துட்டு இருக்கு. ஆனால் நம்ம 7லேருந்து 9க்குள்ளே போடவே மாட்டோம் சாப்பாடு. அப்போ அந்த இது வந்து சுரந்து அப்படியே இருந்துடும். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு 11 மணிக்கு போடுவோம் சாப்பாடுன்னு வச்சுக்கோங்களேன். அதால் வந்து கிரெயின் பண்ண முடியாது, ஏன்னா அதோட வேலை நேரம் முடிஞ்சிச்சு. அதாவது ஸ்டொமக்கோட அதுக்குன்னு ஒதுக்கப்பட்ட நேரமே அந்த நேரம். ஸோ அதால் அரைக்க முடியாது. ஸோ அது என்ன பண்ணோம், அப்படியே தங்கிடும். சாப்பாடு கொஞ்சம் கொஞ்சம் அரைச்சி பார்க்கும், அப்படியே சாதம் வந்து வயிற்றுக்குள்ளேயே இருக்கும். அப்போ வயிற்றுக்குள்ளேயே சாதம் இருந்தால் என்ன ஆகுனா அது புளிச்சு போயிடும். புளிச்சுட்டு கெட்ட கேஸாக மாறிட்டு பாடியில் எங்கெல்லாம் இடம் இருக்கோ அங்கெல்லாம் போய் அப்படியே ஸ்டே ஆகிடும், அங்கங்கே தங்கிடும். அதுலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது டிசீஸ். சரிங்களா? எப்பவுமே சொல்லுவாங்க பழமொழி பார்த்தீங்கன்னா, யார் ஒருத்தருக்கெல்லாம் வயிறு நல்லா ஆரோக்கியமாக இருக்கோ அவங்க வந்து நீண்ட நாள் வாழ்வாங்க, நோய் நொடி இல்லாமல் வாழ்வாங்க. அதுதான் பேஸ். இப்போ நம்ம ஒரு கட்டிடத்துக்கு எப்படி பேஸ்மெண்ட் நல்லா ஸ்ட்ராங்காக போட்டால் தான், அந்த மாதிரி இந்த வயிறு வந்து யாருக்கெல்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கோ அவங்க வந்துட்டு டிசீஸ் இல்லாமல் இருக்கலாம். சூப்பர் மேம். ஆக்சுவலாக வந்து அந்த சாப்பிட வேண்டிய டயத்தை கரெக்டாக அதுக்காக பயன்படுத்தணும். ஆக்சுவலாக நம்ம வந்து கரெக்டான டயத்தில் நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையுமே வராது. கண்டிப்பாக சொல்றீங்க. ஆக்சுவலாக நாங்களே இப்போ வீடியோ எடுக்க போறோம்னா கரெக்டான டயத்தில் நாங்கள் சாப்பிட்றதே கிடையாது. அது மாதிரி பண்ணாதீங்க, ஏன்னா இப்போ தெரியவே தெரியாது அது. ஏன்னா இப்போ நமக்கு வந்து எனர்ஜி அம்மா அப்பா கிட்ட இருந்து வர எனர்ஜி நமக்கு இருக்கும் பாடியில், அதை வச்சு நம்மளுக்கு அப்படியே சமாளிச்சுட்டே வரும். அதுக்கப்புறம் ஒரு 35-40 அப்படின்னு வரும்போது ப்ளஸ் குழந்தை வேணுன்ற போது கல்யாணத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அவஸ்தை இதெல்லாம் தெரிய வரும், ரொம்ப வீக் ஆகிடுவோம் நம்ம. ஸோ அதனால கண்டிப்பாக வந்து ஒரு 8 மணிக்கு கண்டிப்பாக அவங்க என்ன சொல்கிறாங்க, எதையோ ஒன்று சாப்பிடுன்றாங்க அந்த டைமில். இதுதான்ட்டு கிடையாது, எதையோ ஒன்று சாப்பிடணும், அவ்வளோதான். அதனால வந்து கண்டிப்பாக அந்த டைமில் வந்து சாப்பிடணும். நிறைய அம்மாக்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அந்த டைமில் சாப்பிட்றதே கிடையாது. ஏன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வேலை பார்த்துட்டு பசங்களை அமிச்சிட்டு ஹஸ்பண்ட் அமிச்சிட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு நான் 12 மணிக்கு தான் சாப்பிடுவாங்க பிரேக்ஃபாஸ்ட்டு. அந்த மாதிரி தயவு செஞ்சு சாப்பிடக்கூடாது. அதனால உங்களுக்கு தான் சொல்லிட்டு இருக்காங்க, கரெக்டான டைம் சாப்பிடுங்க, உங்க உடம்பு தான் முக்கியம். கண்டிப்பாக. அதே மாதிரி மத்தியானம் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர்நூன் 2 மணிக்குள்ளே சாப்பிடணும். 2 மணிக்குள்ளே சாப்பிடணும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் நான் சொல்ல வந்தது என்னென்னா, நைட்டு தூக்கம் கூட பார்த்தீங்கன்னா நைட்டு 11 to 3 11லேருந்து 3 மணி வரைக்கும் அட் எனி காஸ்ட் நீங்கள் பெட்டில் இருந்தே ஆகணும். அந்த டைமில் வந்து படிக்கக்கூடாது, எழுதக்கூடாது, ஃபோன் பார்க்கக்கூடாது, டிவி பார்க்கக்கூடாது, சிஸ்டம் பார்க்கக்கூடாது. அதாவது கண்ணுக்கு வந்து எந்த ஒர்க்கும் பண்ணக்கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா கண்ணு வந்துட்டு எந்த ஒர்க் கண்ணு எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம கெடுதோ அது வந்து லிவரை தான் போய் பாதிக்கும். லிவரில் தான் வந்து எனர்ஜி லிவர். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஜாண்டிஸ் வருதுன்னு வச்சுக்கோங்க, கண்ணில் அப்படியே எல்லோஷ் வருது பார்த்தீங்களா, அதுதான். அப்போ நம்ம கண்ணுக்கு என்ன ப்ராப்ளம் கொடுத்தாலும் அது யாரை போய் பாதிக்கும் அப்படின்னா லிவரை தான் போய் மாறும். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா குழந்தையின்மைக்காக நிறைய பேர் வராங்க, அவங்க எல்லாருமே ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்க. அதில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே நைட் ஷிஃப்ட். இப்போ நைட் ஷிஃப்ட்டில் என்ன பண்ணுறாங்க அவங்கன்னா, கண்டிப்பாக அவங்க ஒரு 11 மணிக்கு மேலே தான் சாப்பிடவே செய்கிறாங்க. ஏதோ ஒன்று பர்கரு பீஸா அந்த மாதிரி எதையோ ஒன்று அந்த டைமில் சாப்பிட்றாங்க. ஸோ அப்போ என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கானா நம்ம லிவர் வந்துட்டு கெட ஆரம்பிக்கும். நிறைய பேருக்கு வந்து ஃபேட்டி லிவர் அந்த டைமில் தான் சாப்பிட்டுட்டு அந்த டைமில் தான் சிஸ்டம் பார்க்குறாங்க. ஸோ அது வந்து ஆட்டோமேட்டிக்காக போயிட்டு லிவரை பாதிக்கப்படும். லிவர் பாதிக்கப்படும் ஆட்டோமேட்டிக்காக ஃபெர்டிலிட்டி ப்ராப்ளம் தான் வரும். ஸோ அதனால தயவு செஞ்சு எல்லாருமே வந்துட்டு இப்போ படிக்கிற பசங்க கூட பார்த்தீங்கன்னா +2 இல்லை IAS படிக்கிறதுக்கு கோச்சிங் கிளாஸ் போகிறாங்கல்ல, அவங்க எல்லாருக்குமே வந்துட்டு என்ன ஆகும்னா அவங்க படிக்கிற டைமே பார்த்தீங்கன்னா நைட் தான். அவங்க வந்துட்டு ஒரு 11 o'clock இருந்து கண்டிப்பாக ஒரு 4 மணி வரைக்கும் கூட படிச்சுட்டே இருப்பாங்க. ஸோ அது ரொம்ப ரொம்ப தப்பு ஆக்சுவலி. அது வந்து அப்போத்துக்கு அவங்களுக்கு வந்து ஓகே தான், தெரியாது. ஆனால் ஹெல்த்துன்னு வரும்போது பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப அஃபெக்ட் ஆவாங்க. ஸோ இதை மட்டும் நம்ம காலை உணவு, இந்த நைட் தூங்குறது, இது 2த்தையும் வந்து கடைபிடிச்சாலே வந்து நோயே வராது. அதுவும் முக்கியமாக சுகர் பேஷண்ட்டு
பிபி பேஷண்ட்டு, கொலஸ்ட்ரால் பேஷண்ட் 3 பேருமே வந்துட்டு இதை ஃபாலோ பண்ணாங்கன்னா அவங்க பார்க்கலாம், அவங்களோட இதில் டே டு டே லைஃப்லேயே பார்க்கலாம், எல்லாமே குறைஞ்சிரும். பார்த்தீங்கன்னா இப்போ இளைஞர்களுக்கு மத்தியில் பார்த்தீங்கன்னா அடிக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு வயது வித்தியாசமே கூட இல்லாமல் தான் இதை சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஏன்னா ஸ்கூல் படிக்கிற பசங்கள்லேருந்தே அடிக்ஷன், எனி கைண்ட் ஆஃப் அடிக்ஷன். அடிக்ஷன்னா போதைப் பொருளாக இருக்கலாம், இல்லை சிகரெட்டாக இருக்கலாம், இல்லாட்டி பாக்காக இருக்கலாம். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா கிராமத்தில் கூட இப்போ இது நம்ம பார்க்குறோம். ஏன்னா நிறைய பேஷண்ட் வராங்க, அவங்க வந்து கிராமத்துலேருந்து தான் வராங்க. ஆனால் அவங்களுக்கு எப்படி இந்த பழக்கம் வந்ததுன்னே தெரியல. ஆனால் இது நடந்துன்னு தான் இருக்குது இந்த சமூகத்தில். ஸோ அதனால் அந்த எனி கைண்ட் ஆஃப் அடிக்ஷன், இப்போ ட்ரக் அடிக்ஷன் இல்லாட்டி ஆல்கஹால் எதுவானாலும் இருக்கட்டும், அவங்க வந்துட்டு அந்த மாதிரி ஒரு பேஷண்ட் வந்தாங்கன்னா கண்டிப்பாக அக்குபஞ்சர் வந்து 100% அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் நிஜமா. ஏன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா மெடிசன்லாம் கிடையவே கிடையாது. நம்ம மெடிசன் கொடுக்கணுன்ற அவசியமே இல்லை. ஒன்லி அவங்க வந்துட்டு நம்ம இதை எடுத்துக்கிட்டா நம்மளுக்கு வந்து இந்த இதுலேருந்து, ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அதை விடுபடணும்னு நினைப்பாங்க. சில பேர் வந்து அதை நினைக்க மாட்டாங்க. விடுபடணும்னு நினைக்கிறவங்களுக்கு கூட எப்படி இதை விட முடியும், எனக்கு என்ன வழி இருக்குன்னு சொல்லிட்டு தவிக்கிறவங்கள தான் நம்ம நிறைய பார்க்குறோம். சின்ன சின்ன பசங்க கூட சிகரெட் பிடிக்கிறாங்க. ஸோ அதுலேருந்து தப்பிக்கணும்னு நினச்சா அக்குபங்க்சர் வந்து உங்களுக்கு 100% வந்து ஹெல்ப் பண்ணும். கண்டிப்பாக நீங்கள் வந்து யாராக இருந்தாலும் நீங்கள் சொல்லலாம், ஃப்ரெண்ட்ஸோ இல்லை சின்ன பசங்க தெரியாமல் படிக்கிற பசங்க கூட அதில் சிக்கிடுறாங்க ஏதோ ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட்டத்தில். அந்த பழக்கத்துல இருந்து வர முடியலன்னு நிறைய பேர் இருப்பாங்க. அப்ப அவங்களுக்கு கூட அக்குபஞ்சர் வந்து கண்டிப்பா அதுல வந்து அந்த அடிக்ஷன், அதாவது நம்ம வந்து அதுல வந்து ஒரு கிரேவிங் இருக்குல்ல, அதை வந்து நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும். சோ இது வந்துட்டு ஏன்னா இது வந்து பிரெயினை வந்து ஸ்டிமுலேட் பண்ணக்கூடிய சக்தி இதுக்கு இருக்குது கண்டிப்பா. சோ எனி கைண்ட் ஆஃப் அடிக்ஷன் எதுவானா இருக்கலாம். இப்போ சில பேருக்கு வந்து ஒரு ஸ்வீட்டை பார்த்தவொன்னே கூட அப்படியே சாப்பிடணும் போல இருக்கும். இப்போ அது மாதிரி பேசும்போது இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா ஒபிசிட்டி, உடல் வந்து பருமன் சொல்லிட்டு நிறைய பேர் வருவாங்க. அவங்களுக்கு வந்து எப்படி உடம்பு, அதுல எல்லாருக்குமே வந்துட்டு ஒரே ரீசன் கிடையவே கிடையாது. உடம்ப வந்து குறைக்கணும்னு நினைச்சு ஒரு 5 பேர் வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், 5 பேருக்கும் நம்ம ஒரே மெடிசன் கொடுக்க முடியாது. இது அக்குபஞ்சர் அப்படி பண்ணாது. எல்லாருக்குமே நீ குண்டா இருக்கே இந்த பேக் மருந்து எடுத்துக்கோ எல்லாரும் ஒல்லியாயிடுவீங்க அப்படி கிடையாது. ஒருத்தருக்கும் அவங்க எந்த காரணத்தினால வெயிட் போட்டிருக்காங்க. ஒருத்தரை பாத்தீங்கன்னா நான் சொன்னல, இப்போ வந்து ஒரு ஃபுட் இருக்கு, இப்போ ஒரு பிரியாணி பாக்குறாங்கன்னா அவங்களுக்கு சாப்பிட்டே ஆகணும். அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அப்படி சாப்பிட்டு குண்டாரவங்க இருக்காங்க. சாப்பிடவே மாட்டாங்க ஆனா அவங்க குண்டா இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹார்மோன் இம்பேலன்ஸா இருக்கலாம். ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் அதிகமா இருக்கும். அவங்களுக்கு பாத்தீங்கன்னா அவங்க கூட சாப்பிட மாட்டாங்க, அப்படியே ஒரு மாதிரி சோகமாவே இருப்பாங்க. பாத்தீங்கன்னா அவங்களுக்கும் ஒபிசிட்டி தான் இருக்கும். ஸோ யாருக்கு என்ன பிரச்சனை, எதனால, இப்போ அக்குபஞ்சரோட கான்செப்டே பாத்தீங்கன்னா ரூட் காஸ் தாங்க. ஒரு பிரச்சனை அப்படின்னா அதுக்கு வந்து இப்போ நீங்க கேட்டீங்களா எனக்கு பேக் பெயின், எனக்கு ஏன் நீங்க இங்க போட்டீங்க அப்படின்னு. பேக் பெயின்னா அங்க கிடையவே கிடையாது காரணம். அதை யார் பண்றான்றது வேற ஒரு இடத்துல அவங்க தான் இதை பண்றாங்க. இப்போ நீங்க தலைவலின்னு வரீங்க, இப்ப தலைவலிக்கு நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு பெயின் கில்லர் கொடுப்பாங்க டாக்டர், இதாங்க போட்டுக்கோங்க சரியாயிடும் எல்லாருக்குமே எந்த தலைவலினாலும். ஆனா அந்த தலைவலி வந்து மறுபடியும் வரும், திருப்பியும் போடுவீங்க, திருப்பியும் 2 வாரம் கழிச்சு வரும். ஆனா அக்குபங்க்சர் என்ன பண்ணும் அப்படின்னா, இப்போ நீங்க தலைவலின்னு வரீங்க, நான் உங்களுக்கு தலைவலி வர்றதுக்கான காரணத்தை நான் கண்டுபிடிப்பேன். ஏன்னா தலை எங்க வலி இருக்கோ அதை வேஸ்ட் பண்ணி எங்களுக்கு தெரியும் இந்த ஆர்கன் தான் தலைவலியை கிரியேட் பண்ணுது. இப்போ நீங்க சில பேர் சாப்பிடவே மாட்டாங்க பாருங்களேன், அந்த டைமுக்கு பசிக்கும் ஆனா நீங்க ஓடி ஓடி போயிட்டே இருப்பீங்க, சாப்பிட அப்ப என்ன ஆகும், லேசா தலைவலிக்கும். அப்போ சாப்பாட்டுக்காக ஸ்டொமக்கை ஸ்டிமுலேட் பண்ணா அவங்க தலைவலி போயிடும், மறுபடியும் வரவே வராது. சரியா? அப்போ என்ன ஆகும், நம்மளோட இதுவே வந்து அதனால தான் இது வந்துட்டு பெஸ்ட்னு நான் நினைக்கிறேன். அக்குபங்க்சர் எல்லாத்த விட ஆல்டர்னேட்டிவ் மெடிசன்ல எல்லாத்த விட பெஸ்ட்னு நினைக்கிறதே அதுக்கு தான். இப்போ ஒரு முட்டி வலின்னு வரீங்க, நான் முட்டியில ஒரு பாயிண்ட் கூட போட மாட்டேன், வேற ஒரு இடத்துல தான் போடுவேன். ஆனா உங்களுக்கு சரியாகும். எப்படின்னா முட்டி வலியை வந்து அங்க வலியே கிடையாது, நம்ம எவ்வளவுதான் போட்டு தேய்ச்சி இப்போ நீ ரீப்ளேஸ்மெண்ட் பண்றாங்கல்ல, முட்டியை மாத்தி வைக்கலாம், ஆனா அவங்களுக்கும் பெயின் வரும். ஏன்னா ரூட் காசை விட்டுடுறோம். அது யார் கிரியேட் பண்றானா, யூரினரி பிளாடர், கிட்னியா இருக்கலாம், அவங்கள போய் நம்ம ஸ்டிமுலேட் பண்ணாதான் இது சரியாகும், பெர்மனண்டா சரியாகும். அதனால வந்துட்டு இது பெஸ்ட். ஸோ அதனால தான் நான் என்ன சொல்றேன்னா, இப்போ அடிக்ஷன் வந்தா அந்த மாதிரி ஒரு கிரேவிங் இருக்குல்ல, இப்போ ஸ்வீட்டு சில பேர் காரத்தை பட்டா அப்படி அந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒரு மாதிரி ஒரு இது வரும், அதையெல்லாம் கண்ட்ரோல் பண்ணும் அக்குபங்க்சர் தான். ஸோ அதனால நீங்க யாராவது ஒருத்தர் வந்து இந்த மாதிரி பிரச்சனையில தவிக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்து அவங்கள கூட்டிட்டு வரலாம். அதே மாதிரி சோகம், ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், நிறைய பேர் பார்த்தீங்கன்னா லவ் ஃபெயிலியர் சொல்லுவாங்க. சில பேர் வீட்டில் வந்துட்டு அப்பா அம்மாவிலே பிரச்சனை வரும், நிறைய பேர் சொல்ல முடியாமல், நான் நிறைய பேஷண்ட்டு நம்ம பார்க்குறோம், அவங்க வந்து சைக்காட்டிஸ்ட் கிட்ட போவாங்க, போயிட்டு சொல்லி அவங்களுக்கு மெடிசன் கொடுத்து எப்பவுமே செடேஷன்ல எப்பவுமே ஒரு மயக்கத்திலே தான் இருப்பாங்க, அந்த மெடிசன் அப்படிதான் அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கு. ஸோ ஆனால் அக்குபஞ்சர் அப்படி பண்ணாது, அவங்க வந்து அந்த பிரச்சனையிலேருந்து வெளிவரத்துக்கு இது கண்டிப்பாக உதவும். அந்த மாதிரி செடேஷனெல்லாம் இருக்காது, அவங்க நல்லா தூங்குவாங்க, நல்லா நார்மலாக ஆக்டிவிட்டிஸ் இருக்கும், நல்லாவே எனர்ஜெட்டிக்காக மாற முடியும். அதனால இது பண்ணும். அதே மாதிரி பெண்களுக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு நிறைய ப்ராப்ளம் வரும். ப்ரீ மென்ஸ்ட்ரல் சிண்ட்ரோம் சொல்லுவாங்க, அதாவது பீரியட்ஸ்க்கு முன்னாடி
ரொம்ப பெயின் இருக்கும். அப்படியே சில பேர் உருண்டு புரண்டே அழுவாங்க. அந்த மாதிரி ஒரு வலி இருக்கும். சில பேருக்கு ஒற்றை தலைவலி வந்துடும், சில பேருக்கு வாமிட்டிங் வரும். ஸோ இந்த பிரச்சனைக்கெல்லாம் வந்து எதுவும் தீர்வு இல்லை. எல்லாருமே சொல்லுவாங்க இது அப்படிதான் இருக்கும் அப்படின்னு. ஆனால் அப்படி கிடையவே கிடையாது. அதுக்குமே இந்த அக்குபஞ்சர் வந்துட்டு ஹெல்ப் பண்ணும் கண்டிப்பா. ஓகே. ஆக்சுவலா இப்போ நீங்க சொல்றது பார்த்தா என்ன பிரச்சனையா இருந்தாலுமே ஆமா கண்டிப்பா அக்குபஞ்சர் வந்து ஒரு கடல். இன்னும் நான் படிச்சுட்டு தான் இருக்கேன். இதோட நிறுத்துறதே கிடையாது. இன்னும் அவ்வளோ இருக்குது. அவ்வளோ நிறைய இருக்கு அந்த மாதிரி. கண்டிப்பா இன்னும் நிறைய படிச்சுட்டே தான் இருக்கணும் இது. ஸோ இது வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து இதை யூஸ் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ இது வந்து ஹெல்ப் பண்ணும் மக்களுக்கு. ஒரு வியாதின்னு வராமல் கூட தடுக்க முடியும் இதால். நம்ம ஹெல்த்தியாகவே இருக்க முடியுமா? எப்பவுமே இருக்கலாம். கண்டிப்பாக இதுகிட்ட இருக்கு தீர்வு. என்ன அப்படின்றத நமக்கு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக. ஆமாம். ஓகே. இப்போ முதியோர்கள் எல்லாம் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் வரும். அவங்களால வந்து நடக்க முடியாது, கை கால்லாம் உதறல் வரும், அதுக்கப்புறம் முட்டி வலி ரொம்ப இருக்கும், கழுத்து நெக் பெயின் இருக்கும், தூக்கமே இருக்காது முதியோர்களுக்கு பாத்தீங்கன்னா. அப்படியே விழிச்சுட்டே இருப்பாங்க. கண்டிப்பா தூக்கமே இருக்காது. ஸோ அந்த மாதிரி முதியோர்களோட பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே வந்துட்டு அக்குபஞ்சர் கண்டிப்பா ஹெல்ப் பண்ணும். அதுல வந்து ஸ்பெசிஃபிக்கா சொல்லணும்னா ஜென்ஸ்ல வந்து ப்ராஸ்டேட் கிளாண்ட் என்லார்ஜ்மெண்ட் இருக்கும். 50 வயசுக்கு மேலேயே அது வரும். ஸோ அப்போ யூரின் வந்து சில பேருக்கு வரவே வராது. சில பேருக்கு வந்து அடிக்கடி யூரின் போகும். நைட்ல 4-5 முறை எழுந்திரிச்சு போவாங்க. அது ரொம்ப பிரச்சனையா இருக்கும். அவங்களாம் வந்து கண்டிப்பா நீங்க அக்குபஞ்சர் எடுத்துக்கோங்க. கண்டிப்பா அது ஈஸியா சுலபமான வழிதான். அது ஈஸியா சரிப்படுத்த முடியும். அதே மாதிரி யூரின் கண்ட்ரோல் பண்ண முடியாம லேடிஸ் நிறைய பேர் இருக்காங்க பார்க்கலாம். அவங்களுக்குமே வந்து ஈஸியா சரிப்படுத்தலாம். அந்த மாதிரி சில பேர் கால் வந்து ஸ்வெல்லிங்கா இருக்கும். பஸ்ல எல்லாம் போனா காலை தொங்க போட்டா கால் வீங்கி போயிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாமே வந்து ஈஸியா இதுல சரிப்படுத்தவே முடியும் தான் கண்டிப்பா. அதே மாதிரி முதியோர்கள் இருந்தாலும் நீங்கள் கவலையே படாதீங்க. உங்களுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, சோகமாக இருந்தாலும் சரி, என்ன பிரச்சனைனாலும் நீங்கள் மறதி ரொம்ப இருக்கும் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா. ரொம்ப வயசானவங்களுக்கு வந்துட்டு மறதி அதிகமாக இருக்கும். அதனால் அந்த மறதியை கூட நம்ம வந்துட்டு இதில் சரிப்படுத்த முடியும். அதனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து அக்குபஞ்சர் எடுத்துக்கோங்க. ஓகே மேம். இப்போ வந்து வீடியோ பார்க்குறவங்களுக்கு வந்து என்ன டவுட் இருக்கும்னா, ஆக்சுவலாக நாங்கள் எல்லா பிரச்சனைக்குமே நேரம் இங்கே வரணுமா, சென்னை இங்கே தான் வரணுமா, இல்லை நாங்கள் ஆக்சுவலாக இந்த தூரத்தில் இருக்கோம், எங்களால் வர முடியாது, நேரம் வந்து விசிட் பண்ண முடியுமா, டாக்டர் வருவாங்களா, அந்த மாதிரிலாம் கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ அவங்களுக்கு என்னன்றது சொல்லிடுங்க. இல்லை நீங்கள் வந்து இங்கே சென்னையில் அண்ணா நகரில் தான் கிளினிக் இருக்குது. நீங்கள் வந்து பாருங்கள். அப்படி இல்லைன்னா என் நம்பர் கொடுக்குறோம். அந்த நம்பரில் நீங்கள் கால் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து எந்த மாதிரி ஒரு சிக்கல் இருந்தாலும் நீங்கள் உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன் இந்த மாதிரி எடுத்துகிட்டா கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல போயிட்டு நான் ட்ரீட்மெண்ட் எடுத்தேன் ஆனால் எனக்கு சரியே ஆகலைன்னு சொல்லிட்டு மனசு வருத்தத்தோடு இருப்பீங்க. அவங்க எல்லாமே வந்து ஒரு முறை நீங்கள் ட்ரையல் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒரு சிட்டிங்லேயே எந்த வழினாலும் ஒரு சிட்டிங்லேயே உங்களுக்கு சரியாகும். இல்லை இந்த கேஸ் ப்ராப்ளமாக இருக்கும், அவங்க கேஸ் ரொம்ப அதிகமாக வயிறு ப்ளோட்டிங் இருக்கும், டைஜஷன் ஆகாது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கூட ஒரு சிட்டிங் போட்டாலே நீங்கள் வீட்டுக்கு போன உடனே சரியாயிடும். ஸோ நீங்கள் வந்துட்டு கவலையே படாதீங்க. எனி கைண்ட் ஆஃப் ப்ராப்ளம் யூ ப்ளீஸ் கம்.